மக்களே, என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? பனங்கிழங்கு. இதெல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா தான் மக்களே வருது நம்ம கையில். இந்த பொங்கல் சீசன் வந்தாச்சுலா, இதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரேன் பாருங்க. நான் வந்து தொலியோட வச்சு தான் அவிப்பேன். சிலவங்க தொலியை உரித்து அவிப்பாங்க. தொலியோட வச்சு அவிக்கும் போது அது தண்ணி ஊறுன மாதிரி இல்லை. சில டைம் தண்ணி ஊறி ஒரு மாதிரி இருக்கும்ல. இப்படி ரெண்டாட்டு பிரித்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஏம்மா கடிக்க முடியல. கடிச்சிட்டு இப்படியே பிச்சு 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 சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் மக்களே. மஞ்சள் துண்டு போல் இருக்குது. யாருக்கெல்லாம் இதை பார்த்தோன்னு சாப்பிடணும் போல் இருக்குது? வெளிநாட்டு நண்பர்களே, உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு தெரியும் எனக்கு. ஏன்னா நானே இந்த சென்னையிலலாம் கொஞ்ச நாள் இருந்தேன் பார்த்தீங்களா? அப்போல்லாம் இதெல்லாம் கிடைக்காத ஒரு பொக்கிஷமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே எங்கள் அப்பா வந்து பொங்கல் டைம்லாம் குமிச்சு வச்சுருப்பாரு. சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த சீசன் டைம் ஒவ்வொரு கிழங்குகளாக நாங்கள் சாப்பிடக்கூடியது தான் பழக்கம். அந்த காலத்துலலாம் இதான் மக்களே ஸ்நாக்ஸு. சரியா? அப்புறமா இந்த பொங்கல் வந்தாச்சு. எல்லோரும் பனங்கிழங்குலாம் வாங்கி சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. பாய்.